மக்களே ஒரு ப்ரோமோன்னு ஒன்று விட்டுருக்காங்களே, என்ன ப்ரோமோ இது? சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு ப்ரோமோன்னு இவர் விடுறாரு பாருங்க. ஐயோ இவர் தேர மாட்டார் மக்களே. சீரியஸா ஒரு ப்ரோமோக்கான வைப் என்ன, அந்த ப்ரோமோல எவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதான் சொல்றேன், டிஆர்பி ஏன் இப்படி போகுதுன்னா இந்த மாதிரி ப்ரோமோ விட்டு இந்த மாதிரி வேர்ஸ்ட் அப்படின்னா என்ன போகுமா என்ன? மட்டத்தின் மட்டமா இருக்கு ப்ரோமோவும். என்னத்த சொல்றது மக்களே, அப்படி இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல. என்னதான் சொல்ல வராங்க, அவரு கத்துறதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் விஷுவல்ஸ் வச்சுதான் நம்ம கனெக்ட் பண்ண முடியுமே தவிர்த்து என்னெல்லாம் நடந்திருக்குன்றத பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் லைக்கை போட்டுருங்க மக்களே. நீங்க போடுற லைக் மூலியமா தான் வீடியோ பல பேரை ரெக்கமெண்ட் பண்ணோம். மறக்காம லைக்கை போட்டுருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ வர ப்ரோமோவோட டைமிங்கை குறிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் 35 செகண்ட் இருக்கும், இப்பெல்லாம் 15 செகண்ட் தான். அதுலேயும் வந்து இவர் வேற கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்குலாம் இப்படி சொன்னா புரியாது. சொல்லிடுவோம்ன்ற மாதிரி ஸ்பீக்கர் எடுத்து கத்துன்னு கத்துறாராம். இப்போ நார்மலாக நீங்கள் பேசுறதே கேட்க போறதில்ல, நீங்கள் ஸ்பீக்கரில் எடுத்து கத்திட்டா மட்டும் அவங்க புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துருவாங்களா சார்? வாரம் நீங்கள் சொல்றது என்னத்தை ஃபாலோ பண்ணுறாங்க? ஸோ நீங்களும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, அவனுங்களும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் எப்படி ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரும்? ஒன்று, நீங்கள் சொல்கிறத அவங்கள கேட்கணும்னா உங்கள் மேலே பயம் வரணும். அந்த பயமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. நீங்கள் ஓஸ்டானே பல பேருக்கு புரியாத நிலைமையில தான் வீட்டுக்குள்ளே இருக்கானுங்க. முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்கள் என்ன சொல்கிறது அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறதுன்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணாதான் நடக்கும். அப்படி நீங்களும் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்கிறது இந்த ப்ரோமோல? இதுல வேற மைக்ல கத்தி அந்த கத்தல், அதுல ஒரு பாயிண்ட் லாஜிக் இருக்கு. என்னன்னா இவங்க கத்துறாங்க, காதுலாம் வலிக்குது, ரத்தம் வருது. அந்த மாதிரிதான் பல பேரோட ஃபீலிங்ஸும் இருக்கு, இன்க்ளூடிங் மீ. எனக்கும் அப்படிதான் இருக்கு. அது என்னமோ உண்மைதான். அவர் சொன்ன டைலாக்ல அது ஒரு டைலாக் உண்மைதான். அதை கத்தி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்றாரு. புரிஞ்சா மட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் சரி, சொல்லுங்க எப்படி சொல்றீங்கன்னு நாங்களும் பாக்குறோம். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ப்ரோமோவே இவ்வளவு மட்டமா இருக்கும்போது எபிசோடும் மட்டமா தான் இருக்கும். இல்ல பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் ரெஸ்பான்ஸும் கம்மி வச்சிருங்க மக்களே, கம்மி பண்ணிருங்க. சரி, அதுல அந்த விஷுவல்ஸ் இப்படி உட்காந்து பாக்குறாருல, பார்க்கும்போது ஒரு 5 பேரோட சண்டை வருது. பின்னாடி வாய்ஸஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓஹோ இந்த வாரம் இதெல்லாம் தான் அட்ரஸ் பண்ண போறீங்கல்ல அப்படின்னு தெரியுது. இன்னொரு பக்கம் அதுல இருக்கிற எல்லா ஒத்துமையும் என்னன்னா திவாகர். அந்த ஃபைட்ல எல்லாத்துலயுமே மையப்புள்ளி திவாகரா தான் இருக்காரு அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் சபரி விசஸ் திவாகர். தங்கச்சிக்கு ஒண்ணுனா நான் வருவேன், குரூப்பிசம் தான் அப்படின்னும் போது அவர் குரூப்பிசத்தை பத்தி கேட்கறாருல, அந்த ஒரு டாபிக் சபரி விசஸ் திவாகர், அந்த குரூப்பிசம் டாபிக் டிஸ்கஷனுக்கு வரும் அப்படின்றது. அதுல சபரி தங்கச்சின்ற டைலாக் பேசுறதுமே அந்த வீடியோல வருது. நோட் பண்ணீங்க, நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். ரெண்டாவது கனி விசஸ் திவாகர். அந்த கனி வந்து அந்த வெளியே போட்டு அந்த சட்டை போடாம இருந்ததுக்கு கனி வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை போயிட்டு திவாகர் கிட்டயுமே சொல்லியிருப்பாங்க. திவாகர் அப்போ வந்து என்னது சொல்லியிருப்பாரு, அப்ப நீங்க பண்றது கூட தான் எனக்கு அப்படி தெரியுது, நீங்க இப்படிலாம் பேசலாமான்ற மாதிரி திவாகர் எதிர்த்து பல விஷயங்கள்லாம் பேசியிருப்பார்ல. அந்த 2வது ஃபைட்டோட திவாகர் பேசுற டைலாக்குமே வருது. இதுக்கு நடுவுல கெமியோட டைலாக் வருது. கெமியோட டைலாக் எந்த சீன்ல வருதுன்னு தெரியல எனக்கு. கெமி பெருசா இந்த வாரம் எந்த சண்டைகளும் போடல. அவங்க போட்ட சண்டை என்னமோ வியானா கூட தான், அதை தாண்டி இவங்க கூட எந்த சண்டையுமே வரல. அந்த இடத்துல கெமியோட டைலாக் வர்றதுக்கு தான் எனக்கு இடிக்குது. அது மட்டும் கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருக்கானுங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்றது மட்டும் சொல்லுங்க. ஓகே, அடுத்ததாக 3வது ஃபைட் எஃப்ஜே வெர்சஸ் திவாகர். அதுல எஃப்ஜே பத்தி நீ ஆதரை கூட போய் பண்ணதா இருக்கட்டும், கனி அக்காவை போயிட்டு நீ கட்டி பிடிச்சதா இருக்கட்டும்ன்ற மாதிரி இந்த சம்பவங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு அங்க ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் போட்டிருக்காங்க. ஸோ எஃப்ஜேவோட பிஹேவியர் டுவர்ட்ஸ் திவாகர் கொஞ்சம் போனார், அடிச்சுட்டு நாக் அவுட் பண்ணிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போனா கூட போவேன், அதெல்லாம் எனக்கு கவலைப்பட மாட்டேன்ற மாதிரி அவர் பேசினதா இருக்கட்டும். திவாகர் திரும்ப அந்த அக்கா தம்பி அந்த ஒரு விஷயத்த வந்து வேற மாதிரி சொன்னதா இருக்கட்டும். ஸோ இதுல திவாகர் மேலேயும் தப்பு இருக்கு, எஃப்ஜே மேலேயும் தப்பு இருக்கு. எஃப்ஜே கொஞ்சம் வைலண்டா பிஹேவ் பண்ணாருன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த ஒரு டாபிக்குமே டிஸ்கஷனுக்கு வரப்போகுது அப்படின்றது தெரியுது. அடுத்ததாக கமருதீன் விசஸ் திவாகர். அந்த கேமரா முன்னாடி போயிட்டு பண்ணியிருப்பார்ல கமருதீன், ஒரு பக்கம் திவாகர் போய் பண்ண, பின்னாடி கமருதீன் வந்து சில விஷயங்கள்லாம் இது பண்ண, அங்க ஒரு பெரிய பிரச்சனை பார்வதி மேட்டர் வந்துச்சுல, அந்த மேட்டர் தான் அங்க ஒரு ஃபுட்டேஜ்ல இருக்கு. அப்போ பார்வதி திவாகர் கமருதீனோட மேட்டர் எடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது. ரைட்ரா, ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது வச்சு செய்ய போறாங்க, பார்ப்போம். அடுத்ததாக ஃபைனலி பார்வதி விசஸ் கனி கேங், குறிப்பா சபரி விசஸ் பார்வதிக்குள்ள நிறைய அந்த லாஸ்ட் டைம் மூமெண்ட்ல நீங்க என்ன பத்தி பேசுறீங்களே அது அநாகரிகம் இல்லையா அப்படின்னும் போது பார்வதி கேட்க, நீ இவ்வளவு பேசுறியே, வீட்டுல இல்லாத ஆளை பத்தி நீ பேசுறியே, உனக்கு அநாகரிகம் இல்லையா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல. அந்த ரீசன்ஸின் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல பார்க்கும்போது ஆக மொத்தத்தில் சண்டைலாம் போடுறீங்க, ஏன் போடுறீங்க, எதுக்கு போடுறீங்கன்னு எங்களுக்கும் புரியல, கத்துறதுல ஒண்ணுமே புரியாம போகுதுன்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லிட்டு போறாரு.
வீக்கெண்ட்ல வந்து என்ன சொல்ல போறாரு, அதெல்லாம் அந்த ஃபைட்டை பத்திலாம் எதுக்குப்பா கத்துறீங்க, நீங்க கத்துறது எல்லாமே புரியல, எனக்கும் விளங்கல, சரி விட்டு அதுக்கப்புறம் கத்தாம தெளிவா பேசுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார் போல இருக்குது. சிம்பிளா நீங்க ஃபைட் போனது இது காரணம் எதுவுமே எனக்கு புரியாம போயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாலுமே நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் அப்படி பண்ணக்கூடிய ஆளு தான் அவரு. ஏன்னா எந்தெந்த இஷ்யூலாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கணுமோ அதெல்லாம் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ண மாட்டார். அதெல்லாம் அப்படியே வேற மாதிரி டீல் பண்ணிட்டு போவார். போன வாரம் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ணார், டீட்டெயிலா பெருசா அட்ரஸ் பண்ணலாம், சின்ன சின்னதை அட்ரஸ் பண்ணுவாரு. இந்த வாரம் போன வாரம் மாதிரி சின்ன சின்ன அட்ரஸ் நடக்கும்னு நம்பலாம், ஆனா நம்பாம இருக்கலாம். அப்படி என்ன ப்ரோ நீ ஒண்ணு இதை சொல்லு இல்ல அதை சொல்லுன்னு நினைச்சீங்கன்னா அப்படியாப்பட்ட ஓஸ்ட்டை வச்சு நான் எதை சொல்றது மக்களே அப்படின்ற நிலைமை தான் இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கெஸ்.